வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். குருந்தூர்மலை பௌத்த பிக்கு அடாவடி, விவசாயிகள் 3 போலீசாரால் கைது, பெரும் பதட்டம். கொட்டாஞ்சேரி மாணவி மரணம், ஆசிரியரால் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானமை உறுதி, போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவிப்பு. ஒரு பெண் பிள்ளை தற்கொலைக்கு முயற்சிப்பது அனைவரதும் தோல்வியாகும், பிரதமர் கவலை. தேர்தலின் முடிவுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் பயணிக்கும் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, கயந்திரகுமார் பொன்னம்பலம் மகிழ்ச்சி. கடை திறக்க சென்றவரை மறைந்திருந்து தாக்கிய கும்பல், அச்சுவேலியில் துணிகரம். பாடசாலை மாணவனின் மீன் பாடுக்குள் கஞ்சா பொதிகள். கொழும்பு தாமரை கோபுரத்தில் வெசாக்கை முன்னிட்டு புதிய முயற்சிகள். முல்லைத்தீவு குருந்தூர்மலை அடிவாரத்தில் உள்ள தமது சொந்த வயல் நிலங்களில் விவசாயம் செய்யும் பொருட்டு உழுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு காணி உரிமையாளர் குருந்தூர்மலை விகாராதிபதியால் தடுக்கப்பட்டுள்ளனர். விவசாயம் செய்யும் பொருட்டு அதை உழவு இயந்திரம் மூலம் தயார் செய்த காணி உரிமையாளர்களையே குருந்தூர்மலையில் சட்டவிரோதமாக விகாரை அமைத்துள்ள விகாராதிபதி தடுத்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குருந்தூர்மலையில் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்களை பௌத்த பிக்கு தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளார். இந்த காணிகளுக்கு அண்மையாக இன்று காலை குமுளமுனை தண்ணி குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்யும் நோக்கில் குறித்த காணியின் உரிமையாளர் சசிகுமார் என்பவர் தனது பணியாட்கள் மூலமாக உழவு செய்துள்ளார். இதன்போது அந்த இடத்துக்கு வருகை தந்த குருந்தூர்மலை பௌத்தவிக்கு கல்கமுவ சாந்தபோதி மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து விவசாய நடவடிக்கைகளை தடுத்ததோடு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளையும் உழவு இயந்திரத்தினையும் கைது செய்து முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். குறித்த காணியின் உரிமையாளர் சசிகுமார் இதய நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரின் பணியாளர்கள் மூலமாக விவசாய நடவடிக்கைக்கு ஆயத்தங்களை மேற்கொண்ட போது இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு பணியாளர்களான விவசாயிகள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குருந்தூர்மலை பௌத்த பிக்கு அடாவடி மற்றும் விவசாயிகள் 3 கைதான விவகாரம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் பின்வருமாறு கருத்து பதிவிட்டார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே குமுளமுனை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய குருந்தூர் மலையை மலை பிரதேசத்திலே சட்டவிரோதமாக ஒரு விகாரை ஒன்றை அமைத்து அங்கே தங்கி இருக்கிற பிக்குவினுடைய அடாவடித்தனம் காரணமாக போலீசாரால் 3 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய உளவு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. கரைத்துறை பெற்ற பிரதேச செயலகத்தினால் உறுதிகள் வழங்கப்பட்டு உறுதிகளை கைகளிலே வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த குருந்தூர்மலை அடிவார பகுதியிலே தங்களுடைய வயல் நிலங்களை உழவு செய்கின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அந்த குருந்தூர்மலையில் சட்டவிரோதமாக விகாரை அமைத்து தங்கியிருக்கின்ற அந்த இனவாத பிக்குவினுடைய கட்டளைக்கு அடிபணிந்த போலீசார் எந்த விதமான நியாயங்களும் இல்லாமல் அவர்களுடைய கைகளில் உறுதிகள் இருக்கத்தக்கதாக அந்த விவசாயிகளை கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அந்த விவசாயிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த விவசாயிகளுடைய செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதிலே தொல்பொருள் திணைக்களத்தினரும் இந்த பிக்குவுக்கு உடந்தையாக இருந்து போலீசாரும் இந்த பிக்குவுக்கு உடந்தையாக இருந்து இந்த சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த பொழுது முல்லைத்தீவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வவுனியாவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் குருந்தூர்மலைக்கு 79 ஏக்கர் காணிகள் சொந்தமானதாக இருக்கிற பொழுது மேலதிகமாக கையகப்படுத்தி வைத்திருக்கிற 390 ஏக்கர் காணிகளும் உடனடியாக பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையிலே இன்று கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலே இன்று வரை அந்த காணிகளை சட்டவிரோதமான முறையிலே அந்த குருந்தூர்மலைக்கு சொந்தமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பிக்குவினுடைய அடாவடி காரணமாக இன்று இந்த விவசாயிகள் அப்பாவி விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உடனடியாக இந்த விவசாயிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய இந்த அராஜகமான நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உயிரை மாய்த்துக் கொண்டு கொட்டாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்து 16 வயது சிறுமி ஆசிரியரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
சந்தேக நபரான ஆசிரியர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை கல்பத்த வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்த தில்க்ஷி அம்ஜிகா என்ற 16 வயது மாணவி கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 6வது மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். பின்னர் மே 4ஆம் தேதி மாணவியின் பெற்றோர் ஊடக சந்திப்பை நடாத்தி பாடசாலை ஆசிரியர் மற்றும் மேலதிக ஆசிரியரின் செயல்களே அவரது மரணத்திற்கான காரணம் என்று குற்றம் சாட்டினர். அதன்படி மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணைகள் நடத்த கோரி கடந்த மே மாதம் 8ஆம் தேதி கொழும்பில் 3 இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த போராட்டங்கள் கொட்டாஞ்சேனை அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு அருகிலும், பம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகிலும், தனியார் வகுப்பு ஒன்றுக்கு அருகிலும் நடத்தப்பட்டன. இதுகுறித்து பாராளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டது. இதற்கிடையில் சிறுமி உயிரிழந்தமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட தனியார் கல்வி நிலையத்தின் உரிமையாளர் நேற்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று முறைப்பாடு அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்த வழக்கு மே மாதம் 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கொட்டாஞ்சேனையில் மாணவி ஒருவர் தமது உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்திற்கு அமைவாக கொட்டாஞ்சேனை மற்றும் பம்பலப்பட்டி காவல்துறையிடமிருந்து இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி பாடசாலைக்குள் இடம்பெறுகின்ற உடல், உள மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் அறியப்படுத்தாமை, பாடசாலையின் நற்பெயரை பாதுகாக்கும் நோக்கில் செயல்படுதல் போன்றவற்றால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் போது உடனடியாக பாடசாலையின் அதிபர் அல்லது பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் அது தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அறியப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தற்கொலை செய்து கொண்டு பாடசாலை மாணவியின் விவகாரத்தில் முதல் சம்பவம் இடம்பெற்ற போது அது முறையாக ஆராயப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான கரணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது கொழும்பு பாடசாலையின் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டமை மற்றும் நீதி கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆற்றிய விசேட உரையை தொடர்ந்தே உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த விடயம் குறித்தும் ஆசிரியர் தொடர்பிலும் ஏன் கல்வி அமைச்சுக்கு முறையாக அறிவிக்கவில்லை என்பது தொடர்பில் அந்த பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோர அமைச்சுக்கு முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் எடுக்கப்படும். கொழும்பு பாடசாலை மாணவி தற்கொலை செய்து கொண்டமை கவலைக்குரியது. இது உணர்வுபூர்வமானதொரு விடயமாகும். இவ்வாறான சம்பவங்களை எவருக்கும், குறிப்பாக பெற்றோருக்கும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே இந்த விடயம் குறித்து பேசுவதிலும் தலையிடுவதிலும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். இந்த விடயத்தை அரசியல் ரீதியான விடயமாக கருதக்கூடாது. 15 வயது சிறுமி பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே சமூகம் என்ற அடிப்படையில் அனைவரும் தோல்வியடைந்துள்ளோம். இதற்கு அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் இனியும் தோற்றம் பெறாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சருடன் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடினேன். கல்வி அமைச்சு, மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சு, சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீஸ் பாதுகாப்பு திணைக்களம் ஒன்றிணைந்து ஒரு தொடர்பாடல் நிலையில் செயற்படுவதற்கான பொறிமுறை ஒன்றை வகுப்பது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் பயணிக்கும் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்து இவ்வாறு கூறிய அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு பரவலான ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்பட்டு இருந்த ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் கடந்த 6ஆம் தேதி மே மாதம் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த தேர்தலுடைய முடிவுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு பயணிக்கிற நம்முடைய தேச மக்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியாக நம்முடைய மக்கள் அதை கருத வேண்டும் என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடகிழக்கு முழுதலை தமிழ் மக்கள் ஒரு மகத்தான ஒரு ஆணை தமிழ் தேசியத்துக்காக வழங்கியிருப்பது நான் நினைக்கிறேன். எம்மவர்கள் போன்ற தமிழ் தேசியத்துக்காக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கக்கூடிய
தரப்புகளுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. முன்னாள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்கு தனிப்பட்ட காரணங்களுக்காக எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் அரசியலமைப்பு பேரவையின் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அரசியலமைப்பு சபைக்கு அறிவித்துள்ளார். அதன்படி அவரது ராஜினாமாவை அரசியலமைப்பு பேரவை ஏற்றுக்கொண்டதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன. தம்மிக்க தசாநாயக்கா மே 25, 2023 அன்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற பிறகு அதே ஆண்டில் அப்போதைய அரசாங்கத்தினால் அரசியலமைப்பு பேரவையின் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார். அரசியலமைப்பு பேரவையின் செயலாளர் பதவிக்காக அவருக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையும் வாகனம் உட்பட பல்வேறு வசதிகளும் வழங்கப்பட்டன. பாராளுமன்றத்தில் தனது கடமைகளை செய்வதற்காக தசாநாயக்காவிற்கு சமீபத்தில் ஒரு அமைச்சர் அறையும் ஒதுக்கப்பட்டது. இதற்கிடையில் வாகனங்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக சில முன்னாள் பாராளுமன்ற அதிகாரிகள் மீது சமீபத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு பேரவை என்பது நாட்டின் நல்லாட்சிக்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும். சட்டமா அதிபர், போலீஸ் மா அதிபர், நீதிபதிகள் மற்றும் உயர் பதவிகள் உள்ள அதிகாரிகளின் நியமனங்கள் அரசியலமைப்பு பேரவையால் அங்கீகரிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தற்போது அவரின் பதவி விலகல் முக்கியத்துவம் பெறுகின்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. டெலோ தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் வவுனியா வைரவ புளியங்குளத்தில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் குறித்த கூட்டம் நடைபெற்றது. டெலோவின் சமகால அரசியல் நிலவரங்கள், உள்ளூராட்சி தேர்தலில் முடிவடைந்த நிலையில் சபைகளின் ஆட்சி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டதாக அறிய கிடைத்துள்ளது. கலந்துரையாடலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான வினோ நோகராதலிங்கம், கோவிந்தன் கருணாகரன், கட்சியின் முக்கியஸ்தர்களான ஹென்றி மகேந்திரன், பிரசன்ன இந்திரகுமார், ஸ்ரேன் குலசாமி உள்ளிட்ட உயர்மட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அச்சுவேலியில் இன்று காலை இனம் தெரியாத கும்பல் ஒன்று நடத்திய தாக்குதலில் கடை உரிமையாளர் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். இன்று அதிகாலை அச்சுவேலி வைத்தியசாலை வீதியூடாக தனது கடையினை திறப்பதற்கு சென்ற வேளை இடைவெளியில் மறித்த இனம் தெரியாத கும்பல் கடை உரிமையாளர் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறித்த வீதியில் கார் ஒன்றில் காத்திருந்த இனம் தெரியாதோர் குறித்த நபர்கள் கடைக்கு சென்றவரை இடையில் வழிமறைத்து பொல்லுகளால் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதன்போது தலை, கை என்பனவற்றில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. தாக்குதல் நடத்திய இருவர் தம்மை அடையாளம் காணாத முகத்தை துணியால் கட்டி மறைத்திருந்ததாக தெரிய வருகிறது. தாக்குதலுக்கு உள்ளானவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உணவகம் ஒன்றினை நடாத்தி வரும் 54 வயதுடைய குடும்பஸ்தர் ஆவார். காயமடைந்தவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் மே 12 தொடக்கம் 18 வரையில் உயிர்நீத்த உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்த பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் தேசியத்திற்காக பயணிப்போர் உள்ளிட்ட அனைவரும் முன்வர வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஊடக சந்திப்பு இன்று மட்டு ஊடக மையத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி திருமதி அமலநாயகி, இந்த ஜனாதிபதி வரலாறு தெரியாது எங்கள் இளம் சமூகத்திடம் தன்னை நல்லவராக காட்டும் செயற்பாட்டினையே முன்னெடுத்து வருகின்றார். வெளி தோற்றத்தில் தன்னை நல்லவராக காட்டிக்கொண்டு சிங்கள அரசியலுக்குள் முழுமையாக சிக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். எதிர்வரும் 12ஆம் திகதியில் இருந்து 18ஆம் திகதி வரை இன அழிப்பு வாரமாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்து வாரினாங்கள். அந்த தருணத்தில் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான எமது தமிழ் உறவுகள், தமிழ் மக்கள், அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு அந்த இலங்கை அரசின் கொடூர யுத்தத்தினால் ஒரு இனத்தை அழிக்கப்பட்ட நாள் மே 18. அது யாராலையும் மறக்கவும் இயலாது, மன்னிக்கவும் இயலாத ஒரு நிலைமையில் நாங்கள் மறக்கவும் மாட்டோம். அது கடந்து நாங்கள் 16 வருடங்களாக நீதி கேட்டு போராடி கொண்டு வருகின்றோம். ஆனால் இருந்தும் சர்வதேச நாடுகள் இலங்கை அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கித்தான் இந்த இன அழிப்பு திட்டமிட்டு நடக்கப்பட்டது. ஆனால் சர்வதேச நாடுகளும் இந்த சந்தர்ப்பத்தில் இதை பாராமுகமாக 16 வருடம் கடந்தும் இருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு வடக்கு கிழக்கு மாவட்டங்களைச் சேர்ந்து பொதுமக்கள்
பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழ் தேசியத்தோடு பயணிப்பவர்கள் இந்த எதிர்வரும் மே 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை இந்த இன அழிப்பு வாரமாக இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே மாதிரி தான் இந்த புதிய அரசாங்கமும் அனுர திசாநாயக் அவர் வந்த நேரங்களில் பிரச்சாரங்களில் சொல்லியிருந்தார், தங்களுக்கு இந்த வழி தெரியும், தங்களுடைய சகோதரமும் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க, தங்களோட தாய்க்கும் அந்த தாய்ப்பட்ட வேதனைகளை உணர்வதாகவும், ஆகவே இந்த இறப்பு என்றது சகஜமாக வருவது, காணாமலாக்கப்படுவது என்பது மிக கொடூரமானது என்றது அவருடைய பிரச்சாரங்களில் அவர் சொல்லியிருந்தார். உடனடியாக இதுக்கு நீதி பெற்று தருவோம் என்று சொல்லியிருந்தார். பாதிக்கப்பட்ட தரப்பின் பிரச்சனையை அவர் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை. இங்கே மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறார், சர்வதேச அளவில் ஒரு பிரச்சாரம் நடக்குது. மற்றது எங்களோட வரலாறு தெரியாத இளம் சமுதாயத்துக்கு ஒரு நல்லவராக காட்டிக்கொள்கிறார். மாதுரோயாவில் பெல் 212 ரக விமானம் விபத்துக்குள்ளானமைக்கான உறுதியான காரணத்தை விசாரணை குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் வெளிப்படுத்த இயலும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக விமானப்படை தளபதியின் அறிவுறுத்தலின் பேரில் 9 பேர் கொண்ட விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக விமானம் மாதுருவோயாவில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் விமானப்படை மற்றும் இராணுவ வீரர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். 2 விமானிகளும் 4 இராணுவ வீரர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்தது. நேற்று ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த விமானப்படை மற்றும் இராணுவ வீரர்களின் உடல்கள் முதற்கட்ட பரிசோதனைக்கு பின்னர் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவுள்ளன. கடவத்தை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவன் காலை உணவிற்காக பாடசாலைக்கு கொண்டு சென்ற மீன்பானுக்குள் இருந்து 2 கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடவத்தை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருவதாவது, கடவத்தை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் காலை உணவுக்காக பாடசாலைக்கு மீன்பான் ஒன்றை கொண்டு சென்றுள்ளார். பாடசாலை மாணவன் மீன்பானை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது பானுக்குள் இருந்த 2 பொதிகள் கண்டுள்ளார். பின்னர் இந்த பாடசாலை மாணவன் மீன்பானுக்குள் இருந்த 2 பொதிகளை ஆசிரியரிடம் கொடுத்துள்ளார். இது தொடர்பில் ஆசிரியர் மாணவனின் தாயாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடிய போது மாணவனின் தாயார் பான் விற்பனை செய்யும் முச்சக்கர வண்டியிலிருந்து மீன்பானை வாங்கியதாகவும், மாணவன் பாடசாலைக்கு சென்ற பின்னர் குறித்த முச்சக்கர வண்டியின் சாரதி வந்து மீன்பானை மாணவனுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டாம் என்று கூறியதாகவும் ஆசிரியரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து ஆசிரியர் இது தொடர்பில் பாடசாலை அதிபரிடம் அறிவித்துள்ளார். பின்னர் பாடசாலை அதிபர் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலீசாரின் விசாரணையில் குறித்த முச்சக்கர வண்டியின் சாரதி பான் விற்பனை செய்யும் போர்வையில் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த முச்சக்கர வண்டியின் சாரதி வேறொரு நபருக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த கஞ்சா பொதிகள் அடங்கிய மீன்பான் தவறுதலாக பாடசாலை மாணவனுக்கு கொடுத்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது. இலங்கையின் முக்கியமான பகுதியான கொழும்பு தாமரை கோபுரம் இம்முறை வெசாக் பண்டிகையை முன்னிட்டு அதிநவீன டிஜிட்டல் அலங்காரங்களுடன் மக்களை கவரும் புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. வெசாக் பண்டிகையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் கோபுரத்தில் டிஜிட்டல் தோரணங்கள், பௌத்த இதிகாசங்களை சித்தரிக்கும் திரை அலங்காரங்கள், நியோன் மின் விளக்குகள் மற்றும் திரை கட்டமைப்பு மின் விளக்குகள் என்பன பன்முக கலை அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கொழும்பு தாமரை கோபுர முகாமைத்துவ நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் யோகேஸ்வரன் நிரோஜன் தெரிவிக்கையில், இது பிக்சல் ப்ளூம்ன்றது லோட்டஸ் டவர்ன்ற ஒரு ப்ராடக்ட். அதில் நாங்கள் சவுத் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஆர்ட் மியூசியம் அதில் வெசாக் டிஜிட்டல் தோரங் இமர்சிவ் இதில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறார். இது பார்த்தீங்களா, இதில் என்ன பெனிஃபிட்ண்டா, வெசாக்ன்றது ஸ்ரீலங்கான்ற ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சரல் அண்ட் ஒரு மக்களோட ஒன்றி போன ஒரு விஷயம். சின்ன காலத்துலேருந்து எனக்கு வெசாக்கான சில நினைவுகள் இருக்குது. அது இப்போ கடந்த காலங்களில் சரியான முறையில் எங்களோட எக்கனாமிக்கல் பிரச்சனையாலேயோ சில பிரச்சனையாலேயோ சரியாக செய்ய முடியலை. ஸோ நான் இங்கே இந்த பொறுப்பில் இருக்கிறதால நான் ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து இங்கே இருக்கிற இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே
நாங்கள் வந்து என்னத்தை புதுசாக செய்யலாம்ன்றக்காண்டி தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட் தான், எக்ஸ்ட்ரா காசு ஒன்றுமே இல்லை. இது பார்க்குறதுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட நீங்கள் வந்தீங்கன்னா 200 ரூபா, நார்மல் பெரியாக்கள் வந்துச்சுன்னா 350 ரூபா தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு. டூரிஸ்ட்டுக்கு வந்து அதே நார்மல் ரேட் தான், $20. ரெண்டுமே பார்க்குறக்கு, இங்கேயும் பார்த்து ஒப்சர்வேஷன் டெக்கும் பார்க்குறக்கு $20 தான். இப்போ லோக்கல் ஆக்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மேலே பார்க்குறதுக்கு 200 ரூபா, இது பார்க்குறதுக்கு 200 ரூபா. பெரியாக்களுக்கு வந்து மேலே பார்க்குறதுக்கு 500 ரூபா ஒப்சர்வேஷன் டெக், கீழே பார்க்குறதுக்கு வந்து 350 ரூபா அடல்ட்ஸுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு 200 ரூபா. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.